இன்றைக்கி சூப்பரான வாழைக்காய் வச்சு வாழைக்காய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து நல்லா தோல்லாம் நீக்கிட்டு இந்தமாரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வாழைக்காவை வந்து நம்ம நார்மல் உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நீட்டாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியே கட் பண்ணிவிட்டு கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல கூட ஆற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதுக்கு மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு கொஞ்சம் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஈக்குவலாக போட்டோம்னா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். ஸோ அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ராவாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் தேவைப்பட்டதுன்னா தண்ணி தெளித்து விட்டு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுருங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டவுடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை எடுத்து நல்லா போட்டு ஸ்லோவில் ஒரு 5 நிமிஷம் வச்சு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு எடுத்தோம்னா அவ்வளோ ஒரு சூப்பரான வாழைக்காய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. ஸோ இது வெரைட்டி ரைஸ்க்குமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சுக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது உருளைக்கிழங்குல செஞ்ச டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குமே ரொம்பவுமே நன்றி. தேங்க்ஸ்.